இந்த நாளிலும் உங்களுக்கான அனுதின ஜெப வேலைக்கு அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் எசேக்கியேல் 34 அதிகாரம் 23 முதல் 26 வரைக்குள்ள வேத வசனத்தின்படி தேவ சமூகத்திலே நாம் வேண்டி நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எசேக்கியேல் 34 அதிகாரம் 23வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் என்ற இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தராகிய எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே எங்களை மேய்த்து எங்களை விசாரித்து ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்களுக்கு நடத்துகிற மேய்ப்பனாய் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது, அவன் கர்த்தருடைய கைக்கு உள்ளான ஆடாய் இருந்தான் என்று. அவனை எப்படி நீர் வாழ்க்கையில் உயர்த்தினீரோ ஆசீர்வதித்தீரோ, அவனுக்கு விரோதமாய் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினது போல கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் மேய்க்கிறது நிமித்தமாய் ஆண்டவரே நீர் எங்களை நித்தமும் ஆசீர்வாதமாய் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விசாரித்து எங்களை மேய்த்து ஆண்டவரே ஆசீர்வாதமான புல்வெளிகளிலே நித்தமும் நடத்தி ஆண்டவரே எங்களை மேய்க்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 24வது வசனத்தின் பிரகாரம் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சுவாமி, கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுக்கு அதிபதியாய் இருந்து தகப்பனே எங்களை ஆளும்படியாய் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீர் செய்த சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களுடைய குடும்பத்திலே, நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, நாங்கள் போக்கும் வரத்துமாய் இருக்கக்கூடிய ஸ்தலங்களிலே, எங்கள் கையிட்டு சேர பிரயாசங்களிலே உம்முடைய சமாதானம் ஆண்டவரே உம்முடைய சந்தோஷம் விளங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சுகமாய் ஆண்டவரே தாபரித்து இருப்பார்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய நாங்கள் சுகமாய் சமாதானமாய் இளைப்பாறுதலாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் விளங்க கர்த்தர் எங்களுக்கு அதிபதியாய் இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்தின் நடுவிலே, எங்களுடைய வேலை ஸ்தலத்தின் நடுவிலே கர்த்தாவே சகலவற்றையும் ஆளுகிற அதிபதியாய் இருந்து சமாதானத்தினாலும் நல்ல சுகபத்திரத்தினாலும் காத்து நடத்தும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 26வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற பிரகாரம் நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்ற வசனத்தின் பிரகாரம் நீர் எங்களுக்கு மேய்ப்பனாகவும் அதிபதியாகவும் இருக்கிறது நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை ஒரு மழையைப் போல பொழிந்தருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே ஆண்டவரே எங்களுக்கு தேவையுள்ள காலத்திலே சுவாமி, பிரச்சனை உள்ள காலத்திலே, கஷ்டங்கள் உள்ள காலத்திலே கர்த்தாவே நீர் தாமதமாயிராமல் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே எங்களுடைய சுற்றுப்புறங்களை எல்லாம் சமாதானம் உள்ளதாய் ஆண்டவரே எங்களுக்கு மாற்றி கொடுக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை நல்ல ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அது நிமித்தமாய் உம்முடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். God bless you.